Hi friends, வணக்கம் and welcome to Venad Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். கீ ரைஸ் அப்புறமா காடை ரோஸ்ட். இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீ ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ பண்றது வந்து 2 பேருக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்காக நான் எண்ணெய் சேர்க்குறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை முதல்ல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம இப்போ அரிசியை ஊற வச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயமும் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க. அப்புறமா முழு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுவரை வதக்கி விடுங்க. வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 2 3 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்க்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி 1.5 கப் சேர்க்குறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இதுதான் வந்து கணக்கு. சில டைமில் நீங்கள் வாங்குகிற பிராண்ட் வந்து மாறி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். இதை வந்து 10 இருந்து 15 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ அந்த அரிசி வந்து கரெக்டாக வேகும். கீழே உள்ள அரிசி மேலே வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு வேக வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக அரிசி வெந்து வந்துடுச்சு. மெதுவாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். கடைசியாக நெய் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு நம்ம சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம காடை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு 4 காடை எடுத்துருக்கிறேன்.
இதில் இப்போ 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்குறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காடை ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணி அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்ததும் 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அப்புறமா இதில் 2 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் ரோஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். இது இவ்வளவும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கேன். நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதனால 2 சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் தக்காளி இருந்ததுன்னா 1 சேர்த்தா போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும், அதுக்காக மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க, தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற காடை இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரை வேக வைக்கலாம். இடையே கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரை தான் ஆகும். அதுக்கு முன்னாடி வெந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காடை வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கடைசியாக நான் இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். இதை இப்போ நல்லா கிளறி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான், சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிப்போங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.